ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மால மறக்கவே முடியாத ஒரு மனிதனின் சாதனையை பற்றி பார்க்க போறோம். 6 வயது குழந்தையிலிருந்து இன்று 70 வயது ஆனாலும் உச்சத்தில் இருக்கிற உலக நாயகன் கமலஹாசன் பற்றி அவருடைய சாதனையை சொல்ல ஆரம்பிச்சா ஒரு வீடியோல முடிக்க முடியாது. ஆனா இன்று நம்ம சேனல்ல போக்கஸ் பண்ண போறது அவர் வென்ற 10 முக்கியமான விருதுகள், அதுக்கு பின்னாடி உள்ள கதைகளையும் பார்க்கலாம். களத்தூர் கண்ணம்மா படத்திற்காக 6 வயசுல குழந்தை நட்சத்திரமா பிரசிடென்ட்ஸ் கோல்ட் அவார்ட் வாங்கினார். நேஷனல் பிலிம் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் 3ஆம் பிறை படத்திற்கு 1983 வருஷம் வாங்கினாரு. 3ஆம் பிறையில அவர் நடித்த சோமு பாத்திரம் ஒரு மென்டலி சேலஞ்சு குழந்தையை காப்பாற்றுகிற ஆசிரியர். அந்த எமோஷனல் ஆக்டிங்க்கு கிடைத்தது பெஸ்ட் ஆக்டர் நேஷனல் அவார்டு. சினிமா ரசிகர்கள் இதுக்கு சேட் எண்டிங் மாதிரின்னு ஒரு கல்ட் ஃபாலோ கொடுத்தாங்க. அடுத்து நேஷனல் பிலிம் அவார்டு பெஸ்ட் ஆக்டர்னு நாயகன் படத்திற்கு 1987 வாங்கினாரு. நாயகன் படத்துல வந்த வேலு நாயக்கர் மாதிரி பெரிய கதாபாத்திரம் இந்தியன் சினிமாவின் காட்ஃபாதர்னு சொல்லப்படுது. டைம் மேகசின்ல டாப் 100 வேர்ல்டு சினிமா லிஸ்ட்ல கூட இந்த படம் இருக்கு. நேஷனல் அவார்டு ரிப்பீட்டா எடுத்து காட்டினார். அடுத்து நேஷனல் பிலிம் அவார்டு 1996 ஆண்டு இந்தியன் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர்னு அவார்டு வாங்கினாரு. சேனாதிபதி என்ற இந்தியன் தாத்தா கரப்ஷனை எதிர்த்து போராடும் ஃப்ரீடம் ஃபைட்டர் கேரக்டருக்கு 3rd டைம் பெஸ்ட் ஆக்டர் நேஷனல் அவார்டு வாங்கினாரு. மேக்கப், பாடி லாங்குவேஜ், ஏஜ் வேரியேஷன் பார்க்கும்போது நம்ம மறந்து போறோம், அவரு 40+ தான் அப்ப. அடுத்து பத்மஸ்ரீ அவார்டு 1990 வருஷம் வாங்கினாரு. இந்தியாஸ் 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அடுத்து 2014 வருஷம் பத்மபூஷன் அவார்டு வாங்கினாரு. 3rd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. திரையுலகில் இவர் 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு வந்த ரெகக்னேஷன். 2016 ஆண்டு ஒரு பிரெஞ்சு கவர்மெண்ட் கொடுக்கும் உயரிய விருதுன்னு சொல்லப்படுற செவிலியர் டி வேர்ல்டு சினிமாவில் கலைஞர்களுக்கான ரெகக்னேஷன் அவார்டு வாங்கினாரு. கமல் தான் இந்த அவார்டு வாங்கின முதல் தமிழ் நடிகர். அடுத்து 1984 வருடம் கலைமாமணி அவார்டு வாங்கினாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழ் கலைஞர் கருணாநிதி காலத்துல தமிழ் ஆர்ட் கான்ட்ரிபியூஷனுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து பிலிம்பேர் அவார்ட்ஸ் சவுத்ல 17 முறை அவார்டு வாங்கினாரு. சவுத் இந்தியா சினிமாவில் எத்தனையோ மொழிகள், தமிழ், தெலுங்கு, மலையாளம் சேர்த்து 17 பிலிம்பேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார். இதுவரைக்கும் அதிகமா வாங்கிய நடிகர் என்றால் அது கமலஹாசன் தான். சரியான அச்சீவ்மெண்ட். அடுத்து சீமா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு 2013 வருடம் வாங்கினாரு. சவுத் இந்தியா இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் சீமா வழங்கிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. கமலஹாசன் சொன்னா சவுத்ல எல்லா மொழி ரசிகர்களுக்குமே சமம். மனிதனோட வாழ்க்கையில் சாதாரணமா இதுவரைக்கும் 4 நேஷனல் அவார்ட்ஸ், 2 பத்மா அவார்ட்ஸ், பிரெஞ்சு செவிலியர், 17 பிலிம்பேர் அவார்ட்ஸ். இதெல்லாம் இவர் செய்த அர்ப்பணிப்பு எவ்வளவு உயரம் தெரிய வைத்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சொல்லக்கூடிய ஒரு பகுதிதான் நடிப்பு, பாடல், இயக்கம், பாடல் எழுதும் திறமை, நடனம், சொந்த ப்ரொடக்ஷன், எல்லாத்திலும் ஆழமான ஒரு கலைஞர். உங்ககிட்ட ஒரு கேள்வி, கமலஹாசன் ஆக்டிங்ல நம்மை நிறைய அழ வைத்த படம் என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.